ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுது. புது ஃபேனு தான், கண்டென்சரு புதுசாக தான் மாற்றிருக்காங்க. கரெக்டான பொசிஷன்லாம் சுற்றுது ஆன்டி கிளாக் வைஸில், ஆனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுது. இதுக்கு என்ன காரணம், இது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்ப்போம். இந்த ஃபேன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெகுலேட்டரை நீங்கள் செக் பண்ணால் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா 4 தான் வச்சுருக்கு. 4 வச்சது அதே ஸ்பீடில் தான் இருக்குது. இப்போ சரி நம்ம திருப்பிட்டு ஒரு 1 இல்லை 2 வச்சு பார்ப்போம். 2 வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் வந்து அதே ஸ்பீடில் தான் சுற்றுது. ஆனால் இது வந்து புது ஃபேனு, வாங்கி 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கண்டென்சர் மாற்றிருக்காங்க. கண்டென்சர் மாற்றினதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. அது எப்படி சரி செய்கிறது அப்படின்னா, இப்போ நான் வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ நம்ம ஏணிக்கு மேலே வந்தாச்சு. மேலே வந்துட்டு மேலே கொடுத்துருக்காங்களா கப்பு, அந்த கப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஃபேன் காயிலேருந்து ஒரு 3 வயர் வரும். ஒன்று எல்லோ, ஒன்று வந்து பிளாக்கு, ஒன்று வந்து ரெட்டு. சில இதில் மாறி மாறி கொடுத்துருப்பாங்க, எல்லோ, பிளாக்கு, ரெட்டு, சில இதில் வந்து கிரே கலர், இந்த மாதிரி மாறி மாறி வரும். இதில் கனெக்ஷன் மாறி போனாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஃபேன் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றாமல் கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ரைட்லேருந்து லெஃப்ட்டு சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போது காற்று வந்து மேற்பக்கமாக போகும், கீழே வராது. ஒன்று இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கு தான் வந்து நம்ம சரியாக வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ நான் வந்து கண்டென்சரை கழட்டிட்டு எல்லா லைனையும் நான் இப்போ யூஸ் பண்ணி கழட்டி எடுத்துடுறேன். கண்டென்சரை ரிமூவ் பண்ணியாச்சு. கண்டென்சர் புதுசு தான், நல்லா தான் இருக்குது. அந்த கண்டென்சரை இப்போ கீழே வச்சுருவோம். கீழே வச்சுட்டு கொடுத்துருக்க கனெக்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வயரை வந்து நான் கொஞ்சம் சீவி விட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். 3 வயர் தான், பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஒன்று ரெட்டு, ஒன்று பிளாக்கு, ஒன்று எல்லோ இருக்குது. இதில் வந்து சில இது கம்பெனி சொன்ன மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பிளாக் இருக்கும், ரெட் இருக்கும், எல்லாருக்கு பதிலாக கிரே கலர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு ரைட் சைடு இருக்குல்ல, இதில் வந்து கீழே வந்து கரண்ட்டும், மேலே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கண்டென்சரோட 2 வயரில் ஒரு வயரில் வந்து எல்லோவோடையும், இன்னொரு வயரில் பார்த்திங்கன்னா பிளாக்கோடையும் ரெண்டையும் வந்து இதை சேர்த்து வச்சு முறுக்கி விட்டுருக்கிறேன். அப்புறம் மெயின் ஃபேன்லேருந்து வருதுல்ல ரெட்டு, அதை மட்டும்தான் நான் வந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கொடுத்து பாருங்கள். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வயரை வந்து மாற்றி கொடுங்க. ஏதாவது ஒரு வயர் வந்து மாறி போயிருக்கும், அதனால தான் அந்த பிரச்சனை வரும். அதனால தான் அந்த பிரச்சனை வந்தது. இப்போ நான் வந்து ஃபேன்லேருந்து வந்த ரெட் கலரை வந்து மேலே கொடுத்துட்டேன். மேலே பார்த்திங்கன்னா அது வந்து எர்த்து, நியூட்ரலுக்கும் அந்த ரெட்டு வந்து நமக்கு கனெக்ஷன் ஆயிடுச்சு. அடுத்து கண்டென்சரில் வந்து 2 வயரை ஒன்று வந்து எல்லோவிலையும், ஒன்று வந்து பிளாக்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லோவிலையும் கண்டென்சர் வயரையும் அதை வந்து சென்டர் இருக்குல்ல, சென்டராக நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து அதில் வந்து டைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லோவையும் ரெட்டையும் சென்டரில் கொடுத்து டைட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து மீதி இருக்குது நமக்கு வந்து பிளாக்கும் கண்டென்சர்லேருந்து வர்ற ஒரு வயர் தான். அது ரெண்டையும் நம்ம முறுக்கி விட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஃபேஸு கரண்ட்டு வயரில் வந்து இப்போ அதை கீழே வந்து நம்ம நல்லா கொடுத்து டைட் பண்ணிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலப்போ நான் கூட மாற்றி கூட கொடுத்துருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வயரை மாற்றி கொடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாச்சு. கண்டென்சர் தூக்கி வச்சு மாட்டியாச்சு. மேலே கொடுக்குற கப் இருக்குது, பார்த்தா தெரிஞ்சுங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஃபேன்லேருந்து வந்து ஒரு ரெட் வயரு மேலே இருக்குது. அப்புறம் ஃபேன்லேருந்து வந்ததும் கண்டென்சரும் வந்து எல்லோவும் இது கீழே இருக்குது, பிளாக் வந்து ரொம்ப கீழே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை போட்டு பார்ப்போம். ஃபேனை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணியாச்சு. ஃபேன் வந்து இப்போ நமக்கு ஸ்லோவாக தான் ஓடுற மாதிரி தெரியுது. பார்ப்போம். ஸ்பீட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம கொடுத்த கனெக்ஷன் வந்து கரெக்டு தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ஷன் மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி ஃபேன் அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடும். இல்லை கனெக்ஷன் இன்னொரு வேறு இது மாதிரி மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபேன் வந்து கீழே காற்று வரதுக்கு பதிலாக மேலே காற்று போயிட்டுருக்கும். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இது 4ல் இருக்குது. இப்போ நான் வந்து 2ல் வைக்கிறேன். கூட்டியும் குறைச்சும் பார்ப்போம் கரெக்டாக இருக்காண்டு. இப்போ 1ல் வச்சுட்டேன். இப்போ நமக்கு வந்து அது ஃபேனோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இப்போ நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபேனோட ஸ்பீடு வந்து ரொம்ப
ஸ்பீடாகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கண்டிஷன் மாற்றும் போது இந்த தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து லைனை வந்து கரெக்டாக பார்த்து கொடுங்க. அப்படி சரியாக இல்லை அப்படின்னா இன்னொரு தடவை லைனை வந்து மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேன் வந்து ரொம்ப செம ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர்ற அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.